ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன மீன் பார்க்கலாம் வாங்க. இந்த தடை காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் நல்ல மீன் கிடச்சிருக்கு. பாருங்கள், வங்கடை மீன். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வங்கடை மீன் சாப்பிட்டா சங்கடம் தீர்ந்து போகும். அதே மாதிரி எங்களுக்கு வங்கடை மீன் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தோழி, அதனால் இது எப்படி கழுவணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து கொளிசாலை மீன் கிடச்சிருக்கு. கொளிசாலை நாங்கள் கொளிவாழைன்னு சொல்லுவோம், கொளிசாலைன்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது 5 எண்ணம் 3 ரூபா. இது எவ்வளவுன்னு தெரியாது. இன்றைக்கி தாங்க எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஆகா, ஃப்ரெஷ்ஷான மீன். இதெல்லாம் இந்த தோலெல்லாம் எடுத்தாச்சு. இந்த தோல் தான் இவ்வளோ ஹார்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். இது எடுத்தாச்சு. ஃப்ரெஷ் மீன் ஆனதுனால தான் இவ்வளோ கஷ்டம். இதை கட் பண்ணலாம், நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அடுத்து கொளிசாலையும் பொரிக்கிறதுக்காக இப்படி பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. கழுவி எடுத்தாச்சு. இனி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம், 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை. இவ்வளோதாங்க நான் மீனுக்கு எடுப்பேன். ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி ஊற போட்டிருக்கேன். இதை நமக்கு நீ அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய் இவ்வளவும் போட்டிருக்கேன். இனி நமக்கு அரைப்பையும் இந்த லெவலுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இனி நமக்கு அடுப்பில் கலக்கி வச்சுருவோம். புளி தண்ணி ஊற்றி அது எல்லாம் ஊற்றியாச்சு. தேவைக்கு உப்பு போட்டாச்சு. அவ்வளோதாங்க, மீன் அடுப்பில் வச்சிட வேண்டியது. மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு நான் குறகுறப்பாக சதைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி குறகுறப்பாக எடுங்க, அப்போ தான் நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். அவ்வளோந்தாங்க. இதை நம்ம நல்லா விரவி அந்த மீனில் புரட்டி விடுவோம். இதே மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்குவோம். இதை போட்டு அதே நல்லா விரவி நல்லா இப்படி புரட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. எண்ணெயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சு அந்த உப்பெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு, அழகான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.